மதிமுகவின் சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் கார் ஒன்றின் உட்பகுதியில் பிரதமர் மோடியின் புகைப்படமும் வெளியே மதிமுக கொடியும் பொருத்தப்பட்டிருந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மண்டல மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் பூந்தமல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மு. பாபு தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். மதிமுகவின் சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்த மதிமுக நிர்வாகியின் கார் ஒன்றின் உட்பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படமும் வெளியே மதிமுக கொடியும் இருந்தது. செய்தியாளர்கள் இதனை வீடியோ எடுப்பதை அறிந்து மோடியின் படத்தை அகற்றினர். அண்மையில் அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இணைந்தால் துரை வைகோவுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செய்திகள் கசிந்தன. அதனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மறுத்தார். துரை வைகோவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி தருவது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் பாஜகவுடன் நடத்தவில்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். தன்னை பற்றி வரும் செய்திகள் எல்லாத்திற்கும் பதில் கொடுத்த வைகோ அவர்கள், திமுக கூட்டணியில்தான் மதிமுக இருக்கும், திமுக வெற்றிக்கு பாடுபடுவோம், இதுதான் என் கட்டளை என பேசியுள்ளார்.